தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் பகுதியில் 10 நிமிடம் பெய்த பலத்த மழையிலேயே பேருந்துகள் ஆறாக ஓடிய மழைநீரால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யாசர் அராபத் வழங்க கேட்கலாம். யாசர், இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்குங்க. அரசி, தேனி மாவட்டம் போடி பகுதியில் நேற்று மாலை பரவலாக கனமழை பெய்தது. இந்நிலையில் போடி செல்லும் சாலையில் உள்ள கோடங்கிப்பட்டியிலிருந்து தீர்த்த தொட்டி வரை சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் கனமழை மிகவும் பெய்து திண்டுக்கல்லிலிருந்து போடிநாயக்கர் வழியாக தேவாரம் செல்லும் அரசு பேருந்துல தேவாரம் பணிமனையை சேர்ந்த அரசு பேருந்து போடி வழியாக தேவாரம் செல்லும் பொழுது கோடாங்கிப்பட்டி தீர்த்த தொட்டி வரை பெய்த கனமழையால் மழை நீர் பேருந்துல புகுந்து பழுதான ஜன்னல்கள் மற்றும் மேற்கூரைகள் முற்றிலும் சேதமடைந்திருந்த பேருந்துல மேற்கூரை வழியாக மழை நீர் அருவி போல் பேருந்துக்குள் கொட்டியது. இதனால் பேருந்துல பயணித்த பயணிகள் மழையில் நனைந்தபடி பெரிதும் அவதிக்குள்ளாகி பயணித்தனர். மேலும் பேருந்துல பயணித்த முதியவர்கள் மற்றும் குறிப்பாக 6 மாத குழந்தையுடன் பயணித்த இளம்பெண் ஒருவர் தலைக்கு மேல் அருவி போல் தண்ணீர் கொட்டியதால் குழந்தையுடன் பெரிதும் அவதிக்குள்ளானார். மேலும் மருத்துவ பணிக்காகவும் வேலைக்கு சென்ற இளம் பெண்கள் மழை நீரில் நனைந்தபடி பேருந்துக்குள் அமரவும் முடியாமல் நிற்கவும் முடியாமல் பெரும் சிரமப்பட்டனர். சுமார் 10 நிமிடம் பெய்த கனமழையில் பேருந்தில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. பேருந்து மேற்கூரைகள் பலத்த சேதமடைந்த நிலையில் 10 நிமிடமே பெய்த மழைக்கு கூட தாங்காமல் பேருந்தில் பயணம் செய்த அனைவரும் பெரும் அவதிக்குள்ளானார்கள். மேலும் திண்டுக்கல்லில் இருந்து தேவாரம் சுமார் 110 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்நிலையில் இது போன்ற ஓட்ட உடசல் பேருந்துகளை இயக்காமல் தரமான பேருந்துகளை தமிழ்நாடு அரசு இயக்க வேண்டும் என பொதுமக்களும் பேருந்து பயணிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசி. யாசர், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.